ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரோக்ராமில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து இந்த வருஷம் 2025-26 எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன். இன்றைக்கி ஸ்லாட்டுக்கு அட்டன் பண்ணுறவங்க, நாளைக்கு ஸ்லாட் அட்டன் பண்ணுறவங்க ஃபீஸ் வந்து எப்போ கட்ட சொன்னாங்க, சரிங்களா? ஃபீஸ் உங்களை எப்போ கட்ட சொன்னாங்க, அட்மிஷன் எப்போ உங்களுக்கு வந்து வர சொன்னாங்க, கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்பீங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் கொண்டு வந்து தர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டேட் உங்களுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா சொல்லுங்கள். இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? நேற்று அட்டன் பண்ணதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் செலக்ட் ஆகிருக்கிறேன்னு சொன்னீங்க. நிறையா பேர் சொல்லலை, ஆயிட்டும் சொல்லலையா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆனால் சொல்லுங்கள், சரிங்களா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா வீடியோ, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணீங்க, அதுக்கப்புறம் அடுத்து அட்மிஷன் எப்போ வர சொல்லியிருக்காங்க, அப்புறம் என்ன குரூப் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க நிறையா எய்டட் சீட்ஸ் வந்து இருக்குது, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்குது, ஆர்ட்ஸில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அட்டன் பண்ணவங்களாம் அக்கா 9 பேர் பேலன்ஸ் இருக்காங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் யாராவது அன்றைக்கி அட்டன் பண்ணியிருந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பேலன்ஸ் சீட்ஸ் அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீமில், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இன்னி இதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது. அப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன், மேனேஜ்மெண்ட் சீட்டு வந்துட்டு நிறையா இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, சரிங்களா? மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக டைரெக்டாக கூட போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த 3 நாள் உங்களுக்கு ஸ்லாட் இருந்தால் நீங்கள் அப்போ போய்க்கிங்க, பிரச்சனை இல்லை. சப்போஸ் எனக்கு மெயிலே வரல, நான் லேட் அட்மிஷன் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு இந்த 3 நாளுக்குள்ளே ட்ரை பண்ணி முடிச்சு விட்ருங்க, சரிங்களா? மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் அன்எய்டட் சீட்டுக்கும் ஃபீஸ் வந்து 10,000 தான் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எய்டடு கிடைக்கல, அன்எய்டட் கிடச்சிது, அன்எய்டடுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 10,000 தான் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு வேளை யாராவது மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பே பண்ணீங்க டொனேஷன்? ஏன்னா போன வருஷம் வந்து 1 lakh, அப்புறம் 1.5 lakh, 150 வந்து பே பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷமும் நீங்கள் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நிறைய பேர் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்மியாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? எய்டட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருஷமும் 10,000 தான், எந்த மாற்றமும் இல்லை. செல்ஃப் ஃபினான்ஸில் பிகாமு பிபிஏ வந்து 15,000 to 18,000 per செமஸ்டர் அப்படின்னு இருக்காங்க, சரிங்களா? ஸோ நமக்கு 18,000 தான் மேக்ஸிமம் நானும் பார்த்துருக்கேன், பிகாம் டு பிபிஏ அண்டு பிபிஏ, பிகாம் பிபிஏ. அடுத்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமெல்லாம் 50,000. நேற்று ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, 55,000 நான் பே பண்ணியிருந்தேன்னு. 50,000 to 65,000 சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அடுத்து அதர் பிஎஸ்சி ப்ரோக்ராம் சயின்ஸ் ஸ்ட்ரீமெல்லாம் வந்து 40,000 to 60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ ப்ரோக்ராம் வந்து 35,000 to 50,000. இது எல்லாமே அன்எய்டடு, சரிங்களா? இங்கே வந்து உங்களுக்கு டொனேஷன் வந்து அட்டாச் பண்ணல. அடுத்தது பி வொக்கேஷ்னல் வந்துட்டு 30,000 to 35,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, சரிங்களா? வொக்கேஷ்னல் வந்து உங்களுக்கு எய்டட்லேயே இருக்காது, எய்டடில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பி வொக்கேஷ்னல் ப்ரோக்ராம் வந்து அவைலபிள் இருக்கும், சரிங்களா? எல்லா இயருமே அவைலபிள் இருக்குது. ரொம்ப வந்து இந்த தடவை வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது பி வொக்கேஷ்னல் பிஏக்கு. ஏன்னா போன தடவை வந்து எனக்கு தெரிஞ்சு 16 தான் இருந்த மாதிரி இருந்தது, நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் ஓல்டு வீடியோவில். இந்த தடவை கொஞ்சம் அதிகப்படுத்தின மாதிரி எனக்கு தெரியுது. சரி, ஓகே. நீங்கள் போயிட்டு வந்து இன்றைக்கி போனவங்களும் சரி, நேற்று போனவங்க எப்போ அட்மிஷன் வர சொன்னாங்க, மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை இது பண்ணுறேன். அட்மிஷன் அடுத்து நெக்ஸ்ட்டு சர்க்குலரை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பை டியர்ஸ்.